வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கின் போர் நிலவரங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த போர் நிலவரங்களுக்கு மத்தியில் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள அமெரிக்காவின் கடல் அணி, அதாவது ஆர்மடாவில் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் நட்சத்திர நாயகமாக இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். இந்த கப்பலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருவது அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக ஒரு ஆல் அவுட் போர், அதாவது ஒரு முழுமையான போர் நடவடிக்கைக்கு எங்கே தயாராகி விட்டாரா என்பதை ஒரு வினாவாகவும் எழுப்புகின்றது. ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலுக்கு ட்ரம்பின் தாக்குதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த கப்பல் மீண்டும் ஈரானிய இராணுவ தளங்கள் மற்றும் எரிசக்தி தளங்கள் தொடர்பான இலக்குகள் மீது தனது வசமுள்ள குரூஸ் ஏவுகணைகளை ஏவி தாக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயம். இவ்வாறாக போர் நிலவரங்கள் தீவிரப்பட இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகிரங்கப்பட்ட அண்மைய உளவு தகவல்களை அடிப்படையாக கொண்ட ஒரு இரகசிய அறிக்கை தற்போது புதிய பரபரப்புகளை தோற்றுவித்துள்ளது. இந்த இரகசிய அறிக்கையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்காக ஈரான் புதியதொரு திட்டத்தை வகுத்துள்ளமை குறித்த விடயங்கள் பல இருப்பதாக செய்தி கசிவுகள் கூறுகின்றன. ட்ரம்பை போட்டுத்தள்ள ஈரான் திட்டமிடுவதாக கூறப்படும் இந்த சதி திட்டத்தின் விவரங்கள் இதுவரை பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை. என்றாலும் இந்த உளவு தகவல்கள் அமெரிக்கா இதற்கு முன்னர் அறியாத பாணியிலான புதிய திட்டங்களை உள்ளடக்கி இருப்பதால் அமெரிக்க அதிகாரிகளும் மொசாட் வழங்கிய இந்த இரகசிய தகவலை வெறுமனவே புறந்தள்ள முடியாமல் தீவிரமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி வருகின்றனர். எனினும் ஈரானின் இந்த சதித்திட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கும் என்பது குறித்தோ, இந்த சதியில் யார் யார் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறித்தோ, அல்லது இந்த சதித்திட்டத்தின் முக்கியமான சூத்திரதாரிகள் அல்லது சந்தேக நபர்கள் யார் யார் என்பது குறித்தோ இதுவரை எந்த ஆதாரங்களும் பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை. இதுவரை இந்த விவரங்கள் இரகசியமாகத்தான் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சதி குறித்து மொசாட் சிஐஏக்கு ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளதான விவரங்கள் மட்டும் உலா வருகின்றன. இவ்வாறாக ஈரான் ட்ரம்பை போட்டுத்தள்ள புதிய சதிகளை செய்ததான கதைகளெல்லாம் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் உலாவர தலைப்படும் நிலையில் எங்கே இந்த கதைகள் உண்மைதானா என்பதை ஊகிக்க வைக்கும் வகையில் ட்ரம்பும் இந்த வாரம் தனது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை திடீரென மாற்றியிருக்கின்றார். துருக்கியின் அங்காராவில் இந்த வாரம் நடைபெற்ற நேட்டோவின் உச்சி மாநாட்டுக்கு அமெரிக்காவிலிருந்து பயணித்த ட்ரம்ப் அப்போது தனது பயணத்துக்கு கட்டார் பரிசளித்த ஏர்ஃபோர்ஸ் 1 அதாவது மாற்றியமைக்கப்பட்ட போயிங் 7478 விமானத்தை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அதே ட்ரம்ப் துருக்கியிலிருந்து மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்லும் வழியில், அதுவும் பயணத்தின் அரைவாசி தூரத்திற்கு, குறிப்பாக துருக்கியிலிருந்து பிரித்தானியாவுக்கு பறப்பதற்கு தனது பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 கலமான VC-25A விமானத்திற்கு திடீரென மாறியமை சில சந்தேகங்களையும் ஐயங்களையும் உருவாக்கிய நிலையில்தான் அதன் பின்னர் இந்த ஈரானிய சதி குறித்த தகவல்கள் கசிந்துள்ளன. எனினும் இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 திடீர் மாற்றம் குறித்து ட்ரம்பிடம் வினாவப்பட்ட போது பாதுகாப்பு பிரச்சனை ஏதுமில்லை என அவர் சமாளித்து கொண்டார். ஆனால் ஈரானுக்கு அருகில் உள்ள துருக்கியில் இருந்து ட்ரம்ப் பறக்கும்போது அது ஈரானுக்கு அருகிலுள்ள வான்வெளி என்பதால் பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானமே பாதுகாப்பானது என அதிகாரிகள் கருதியதால் தான் இந்த மாற்றம் திடீரென இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இதேபோலவே துருக்கியிலிருந்து பிரித்தானியாவுக்கு ட்ரம்பின் ஏர்ஃபோர்ஸ் 1 பயணித்த போது, அதாவது பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 பயணித்த போது விமானத்தின் ஊடக அறையில் பயணித்த ஊடகர்கள் அனைவருமே தங்கள் ஆசனங்களுக்கு அருகிலிருந்த ஜன்னல்களின் திரைச்சீலைகளை மூடும்படி அறிவுறுத்தப்பட்ட விடயமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன் இவ்வாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் என்பதற்கும் அதிகாரபூர்வமான விடயங்கள் ஏதுமில்லை. ஆனால் அதன் பின்னர் தான் ட்ரம்பை கொலை செய்ய சில சதித்திட்டங்கள் குறித்து மொசாட் சிஐஏக்கு
ஒரு இரகசிய அறிக்கையை அனுப்பியதான செய்திகள் வந்தன. இவ்வாறாக அமெரிக்க தலைவரை போட்டு தள்ளும் புதிய ஈரானிய சதிகள் வர வர இன்று அதிகாலை ஈரானின் முன்னாள் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அலி கெமெனி அவரது சொந்த ஊரான மஷத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார். கெமெனியின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக இது நடந்தாலும் இந்த நிகழ்விலும் புதிய ஆன்மீக தலைவரும் கெமெனியின் மகனுமான முஸ்தபா கெமெனி பங்கேற்கவில்லை. பாதுகாப்பு காரணங்கள் இதற்கு காரணமாக ஊகிக்கப்படுகின்றன. ஈரானின் உளவுத்துறை தற்போது தோல்வியடைந்ததால் தான் தனது தந்தை உட்பட்ட தனது குடும்ப உறுப்பினர்களை தாக்குதலுக்குள்ளாக்கும் மொசாட்டின் அல்லது அமெரிக்காவின் திட்டம் குறித்து ஈரான் எதுவுமே அறியவில்லை என்ற ஒரு குறுகுறுப்பு முஸ்தபா கெமெனிக்கு இருக்கிறது. இதனால் தனக்கு எதிரான தாக்குதல் குறித்த விவரங்களையும் ஈரானிய உளவுத்துறையால் திரட்ட முடியாது என்பதால் வெளியே வருவது தனக்கு பெரும் ஆபத்து என்பதால் இயன்றவரை உள்ளேயே இருக்க அவர் முடிவு செய்திருப்பதால் தான் தனது தந்தையின் இன்றைய இறுதி அடக்க நிகழ்வுக்கு கூட அவர் வெளியே வரவில்லை என கூறப்படுகின்றது. இன்று காலை அலி கெமெனி மஷ்ஹத் நகரில் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த நகரில் இரண்டாவது ஆட்சியாளர் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக 1747 ஆண்டில் ஈரானின் 11 ஆண்டுகால ஆட்சியில் இருந்த நாதிர் ஷா படுகொலை செய்யப்பட்ட பின்னரும் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார். அதேபோல அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் படுகொலை செய்யப்பட்ட கெமெனியும் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேற்குலக நாடுகளை எதிர்கொண்டு பல தசாப்தங்களாக ஈரானை இரும்பு கரம் கொண்டு இல்லைனால் இறுக்கமாக வழிநடத்திய கெமெனிக்கு கடந்த சனிக்கிழமை முதல் இறுதி ஊர்வலங்கள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றுக் கொண்டனர். இந்த இறுதிச் சடங்குகளில் ஒன்றின் போதுதான் அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் கடும்போக்காளர்களால் அதாவது அங்கு துக்கித்து நின்ற கெமேனியின் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டதாகவும் அந்த நிகழ்வுக்கு சென்ற அரசு தலைவர் மசூத் பெசெக்கினும் எச்சரிக்கப்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் வந்துள்ள நிலையில்தான் ட்ரம்ப் மீதான சதித்திட்டங்களை ஈரான் போட்டுக்கொண்டதான புதிய செய்திகள் எல்லாம் கிளம்பி இருக்கின்றன. அமெரிக்க ஈரானிய போர் மீண்டும் தீவிரம் பெறும் நிலையில் இந்த போருடன் முடிச்சு போட்டப்பட்டுள்ள லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தும் இப்போது உரசப்படுகின்றது. இந்த சமாதான ஒப்பந்தத்தில் ஹெஸ்புல்லாவின் ஆயுத களைவு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நீங்கள் அறிந்த விடயம். இப்போது இந்த ஆயுத களைவு குறித்த விடயம் லெபனானில் மீண்டும் ஒரு உள்நாட்டு போரை வெடிக்க வைக்கக்கூடும் என்ற அச்சத்தை எழுப்புகின்றது. அதாவது லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத களைவுக்கு லெபனான் அரசாங்கம் முயன்றால் இது நிச்சயமாக ஏற்படும் என்பது ஊகிக்கத்தக்கது. அமெரிக்காவின் அனுசரணையுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த லெபனான் இஸ்ரேலிய ஒப்பந்தத்தின் ஒரு அம்சமாக லெபனானிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வெளியேற வேண்டுமானால் அதற்கு முன்னர் ஹெஸ்புல்லாவின் ஆயுதக்களவு இடம்பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு நகர்களும் இடம்பெற்றால்தான் இறுதியில் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு முழுமையான அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை கைவிட்ட பின்னரே இல்லையென்றால் ஆயுத களைவை செய்த பின்னரே இஸ்ரேலிய படைகள் லெபனானிலிருந்து வெளியேறும் என குறிப்பிடப்பட்ட இந்த விடயம் இஸ்ரேலால் மிக தந்திரோபாயமாக செருகப்பட்ட ஒரு விடயம். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு தெரியும், ஒருபோதும் ஹிஸ்புல்லாக்கள் தமது ஆயுதங்களை கைவிடவோ இல்லையென்றால் ஆயுத கலவையோ சகித்து கொள்ள மாட்டார்கள். அதனை கடுமையாக எதிர்ப்பார்கள். இதனை செய்வது லெபனானிய அரசாங்கம் என்றாலும் லெபனானிய அரசாங்கத்தையும் அவர்கள் தாக்குவார்கள். இதனால் லெபனானில் மீண்டும் உள்நாட்டு போர் ஏற்படும் என இஸ்ரேல் ஊகித்துக் கொள்கிறது. இதற்கு ஆதாரமாக லெபனானில் 1975 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரை நடந்த பேரழிவுகரமான உள்நாட்டு போரின் நினைவுகள் என்றென்றும் உலக வரலாற்று பக்கங்களில் உள்ளன. ஆகையால் தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் மீண்டும் வெடித்திருப்பதால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒப்பந்தமும் ஊசலாடுகின்றது. ஏனென்றால் அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கொள்ளும் போது லெபனானும் இஸ்ரேலும் சமாதான வழியில் செல்வது கடினம். ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதானம்தான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதானத்தையும் உறுதிப்படுத்தக்கூடும் என்பது அரசியல் அறிவு தெரிந்தவர்கள் அனைவருமே புரியக்கூடிய ஒரு விடயம். ஆகையால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய போர் முகங்கள்
மறுபுறத்தே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின் வாய்ப்புகளை மேலும் மேலும் சிக்கலாக்குவதுடன் அமைதிக்கான வெளிச்சத்தையும் அருக வைக்கின்றன. இந்த நிலைமையானது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல் களத்தை எங்கே ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலான மோதல் களமாக மடைமாற்றி விடுமோ என்ற ஒரு அச்சம் மத்திய கிழக்கில் இல்லாமல் இல்லை. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.